இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வரும். அதுக்கப்புறம் நான் வந்து சென்ட்ரல் சர்க்கிள் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம்னா சர்க்கிள் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி பெரிமீட்டர் சர்க்கிள்னால் ஃபஸ்ட் பாயிண்ட் அங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 வச்சாச்சு. இதுக்கப்புறம் வேறு நமக்கு எவ்வளோ பெருசு தேவைப்படுதோ 2 பாயிண்ட் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஞ்சென்ட் மாதிரி வச்சு நம்ம வரைகிற மாதிரி வரும். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்க், சென்டர் பாயிண்ட் ஆர்க்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சிட்டோம். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே நம்ம பாயிண்ட் வச்சிட்டோம்னு வைங்களேன், இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் நம்ம ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றினோம்னா எவ்வளோ ஆர்க் தேவைப்படுது, அதுவே கிளாக் வைஸில் சுற்றினோம்னா எவ்வளோ வருது. ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கும். கரெக்டாக இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துல வந்து நிறுத்திட்டு ஆப்போசிட்டில் போனாலும் எப்படி வந்தாலும் நமக்கு வர்ற ஆர்க்கு ஒரே ஒரு சைடில் இருந்து தான் வருது பாருங்கள். ஸோ இதுதான் ஆர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சண்ட் ஆர்க்கு. அதாவது ஸோ இப்போ இந்த டேஞ்சண்ட் ஆர்க் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வச்சு தான் வரும். அதாவது ஒரு சர்க்கிளோட சர்ஃபேஸில் ஒரு டேஞ்சண்ட் லைன் வச்சுட்டு போகிறனால அது ஒரு டேஞ்சண்ட் ஆர்க்காக வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஆர்க் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சிட்டோம். அடுத்து இங்கே ஒரு செகண்ட் பாயிண்ட் வச்சிட்டோம்னா ஒரு ஆர்க் மாதிரி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க்கு. 3 பாயிண்ட் ஆர்க்குனா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சிட்டோம். கரெக்டாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நமக்கு எவ்வளோ டிகிரி வந்து கரெக்டாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஆர்க் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிகிரி செக்டார் வைஸாக நமக்கு வந்து இந்த ஆர்க் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிகன் எடுத்துக்கிறோம். ஸோ பாலிகன்னா ஒரு 6 ஃபேஸ் பாலிகன். ஸோ இந்த பாலிகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளுக்கு வெளியில் வந்து பாலிகன் க்ரியேட் ஆகிற மாதிரி. ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் வச்சு அதுக்கு நம்ம பாலிகன் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளைன் பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ளைனுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்தோம், ஒரு லைன் மாதிரி வருது, அப்புறம் அங்கே பாயிண்ட் வச்சிட்டோம், அப்புறம் அகெயின் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கர்வ்ஸ் மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதிலே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளைன் வந்து ஸ்டைல் ஸ்ப்ளைன். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ நம்ம இப்படி வச்சுட்டோம், இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து அப்படியே ஒரு ஆர்க் மாதிரி, அதாவது ஒரு டேஞ்சண்ட் ஆர்க் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகிற மாதிரி தெரியும் பாருங்களா. இங்கே இந்த இடத்துல ஒரு அப்படியே ஒரு டேஞ்சண்ட் மாதிரி, ஒரு சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சண்ட் வச்ச மாதிரி ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, இதான் அந்த மிட் பாயிண்ட் லைனு. ஸோ இந்த லைன் மாதிரி நம்ம அப்படியே ஒரு கர்வ் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து ஸ்டைல் ஸ்ப்ளைனு. ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னும் பார்த்திங்கன்னா எலிப்ஸ் பார்க்கலாம். ஸோ எலிப்ஸ் வந்து என்னென்னா ஒரு நார்மலாக ஒரு எலிப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த பெரிமீட்டர் சைஸ் வந்து அதோட லாட்டிடியூட் இல்லைன்னா லாஞ்சிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்ஷியல் எலிப்ஸ்னால் ஒரு எலிப்ஸோட பாதி மட்டும்தான் வரும். ஸோ அப்போ இது நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த கரெக்டாக ரேடியஸ் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பார்ஷியல் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்க் மாதிரி தான் வரும். பட் ஆனால் ஃபுல் ஆர்க் இல்லை, இது வந்து ஒரு பார்ஷியல் எலிப்ஸ் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் பேரபோலான்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தள்ளி வருவோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேரபோலா வந்துடும். பேரபோலா வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மொத்தம் 3 பாயிண்ட் வைக்கிற மாதிரி வருது. அதுக்கப்புறம் கோனிக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சோம், நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வைக்கிறோம், ஸோ தேர்ட் பாயிண்ட் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் வச்சுட்டு சென்ட்ரல் பாயிண்ட்டாக வந்து நம்ம ஒரு
பேரபோலா மாதிரி செய்கிறோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கோனிக் பேரபோலா. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஃபுல் பேசிக்ஸு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபுல் பேசிக்காக நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் பேசிக்னு பார்த்தோன்னா நம்ம இந்த மிரர் என்டிட்டிஸ், இந்த லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் இதெல்லாம் ஃபுல்லாக பேசிக்ஸில் தான் வரும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்துருவோம். பட் ஆனால் மேக்ஸிமம் இந்த மிரர் என்டிட்டிஸ்ட்டும் இந்த லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3Dயில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த மிரர் என்டிட்டிஸ் பார்க்கறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சென்டர் லைன் தான் நமக்கு வந்து மிரர் என்டிட்டிஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சென்டர் லைனை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஆரிஜின் வச்சு நம்ம சென்டர் லைன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு சைடு வந்து நம்ம வந்து லைன் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வெர்டிக்கலாக ஒரு லைன் வச்சாச்சு. இல்லை ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுக்கு அப்படியே வந்து மிரராக வந்து இந்த சென்டர் லைனுக்கு இந்த பக்கமாக வரும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் லைன் வரைஞ்சி இந்த லைன்ஸ்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் மிரர் என்டிட்டிஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்டிட்டிஸ் டு மிரர், அதாவது இந்த ஒவ்வொரு பார்ட்டும் தான் நமக்கு வந்து என்டிட்டிஸ்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணிக்கிறோம். அப்புறம் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இந்த லைனையும் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 இது வந்துருச்சு. ஸோ காப்பி ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த மிரர் அபவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் அபவுட் கிளிக் பண்ணி இந்த சென்டர் லைன் கிளிக் பண்ணுறோம். அப்போ தான் கரெக்டாக மிரர் அபவுட்னு வரும். ஸோ மிரர் அபவுட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணோன்னா இது அப்படியே கரெக்டாக அந்த மிரர் மாதிரியே எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி ரைட் சைடில் கிளியராக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் மிரர் என்டிட்டிஸ்க்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த மிரர் என்டிட்டிஸ் வெர்டிக்கலாக இருக்கிறனால கரெக்டாக நம்ம எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டாக வந்துடும். இதுவே நம்ம ஹரிசாண்டலாக பண்ணோம்னா நமக்கு அப்படியே ஹரிசாண்டலாக ஆப்போசிட்டாக வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த மிரர் பண்ணலாம் இதை. ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு லைனை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சி இது ஒரு லைனையும் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்தமாரி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அந்த லைனை. இதே மாதிரி என்னென்னா நம்ம ஒரே ஒரு கிளிக் பண்ணி அப்படியே ஒரு ட்ராக் பண்ணோன்னா இது அப்படியே இந்த இது கவர் ஆகிற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வரும். ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் மிரர் என்டிட்டிஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்டிட்டிஸ் டு மிரரில் இந்த லைன்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா? ஸோ அதுக்கப்புறம்னா மிரர் அபவுட்டில் போய்ட்டு இந்த சென்டர் லைன் கிளிக் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக மிரர் மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நார்மல் பேசிக்ஸு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாயிண்ட்டு, அதாவது சும்மா ஒரு பாயிண்ட் மாதிரி கிளிக் பண்ணி எவ்வளோ பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வரையும் போது நம்ம வந்து இப்போ நம்ம லைனே கிளிக் பண்ணி இந்த லைனே வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போடுறோம்னு வைக்கலாம், ஒரு க்ளோஸ் லூப் மாதிரி போடுறோம்னு வைக்கலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்மளால் இந்த லைனை மட்டும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா இது அப்படியே நவுந்து வருது பார்த்திங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லைனும் நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு லைனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா? ஸோ இப்போ இந்த ஃபிக்ஸை கிளிக் பண்ணால் இந்த லைன் வந்து ஃபிக்ஸட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த லைனை வந்து நம்ம நவுத்த முடியாது. cannot பார்த்திங்களா? the selected item is fixed. ஸோ அப்போ இந்த மற்ற 3 லைன் வந்து நம்ம ட்ராக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த லைன் மட்டும் நம்ம ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லைனை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா cannot drag the item. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் மெயினாக எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸான லைனோ இல்லை ஒரு பாயிண்ட்டோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் கலர் ஷேடில் வந்து தெரியும். ஒரு ஃப்ரீயாக நம்ம மூவ் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு செலெக்ஷன் மாதிரி தான். ஸோ இது வந்து கிளிக் பண்ணால் நம்ம டெலீட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் வந்து நார்மலான ஒரு பேசிக்ஸு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் பார்க்கல பார்த்திங்களா? ஸோ இப்போ ஒரு லைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம்.
ஸோ இந்த லைன் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது, ஸோ அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் டைமென்ஷனை கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணுறோம், அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தேவைப்பட்டால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 lakhs mmக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு 20 mm லைன் வரைகிறோம். 20 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம்னா ஜூம் இன் பண்ணோம்னா இது வந்து ஒரு 20 mm லைன் இது. ஸோ இப்போ இந்த மீட்டர், கிலோமீட்டர், இன்ச்சஸ்ஸு இது வந்து நம்ம எங்கே டிஃபைன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து யூனிட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ இந்த யூனிட் சிஸ்டம்னால் MKS, CGS, MM, இது IPS, இன்ச்சு, பவுண்ட்ஸு இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து 2020 SolidWorks எடிஷனில் மட்டும்தான் இருக்குது. மற்ற பழைய எடிஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இதுதான் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து இதுதான் வந்து நம்ம நார்மல் பேசிக்ஸுங்க. ஓகேங்களா?